ஹலோ. ஸ்டெப் 2, ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். bill.zcards.in இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். லாகின் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் காட்டும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண மாதிரி user001 தான் நம்மளோட யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து நம்ம என்டர் பண்ண பாஸ்வேர்ட் தான். ரிமெம்பர் மீ கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இந்த டேஷ்போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் சேல்ஸ் என்ன, நெட் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குது, இன்வாய்ஸ் பெண்டிங் எவ்வளோ இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். இந்த டேஷ்போர்டு வந்து இந்த ஹோம்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸை எப்படி ஆட் பண்ணுறது, பார்க்கலாம். செட்டிங்ஸ் போங்க, பிஸ்னஸ் செட்டிங்ஸ் போங்க. பிஸ்னஸ் செட்டிங்ஸில் சில டீட்டெயில்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். அதை இங்கே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் நேம் சரியாக இருக்கா, ஸ்டார்ட் டேட் இருக்கா, டிஃபால்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருப்போம். இது எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ காட்டும். 10%, 15%, 20%. இது வந்து பர்சன்டேஜ். வெறும் 25 டைப் பண்ணாலே போதும், அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? பார்த்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறோமோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, அடுத்தது புதுசாக ஒரு ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே லக்ஸ் சோப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். SKU அப்படிங்கிறது என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நம்பரும் வேறு வேரியேஷன் இருக்கும். இப்போ ஆல்ரெடி நான் 001 அப்படின்ற ஒரு SKU ஒரு காமனான நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு வந்து அதே நம்பர் கொடுக்க முடியாது. 1 2 3 அப்படிங்கிற ஒரு SKU நான் கொடுக்குறேன். இது வந்து 5 டிஜிட் 6 டிஜிட் எவ்வளோ வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இந்த SKU நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. பார்கோட் டைப். இதே நீங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பார்கோட் டைப் இது வந்து யூனிவர்சலாக உலகம் பூரா எல்லாம் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு என்ன சரியான மெத்தடோ அந்த மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக C128 இந்த மெத்தட் தான் டிஃபால்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது யூனிட். அதாவது சோப்புங்கிறது வெறும் ஒரு சோப்பா இல்லை வந்து ஒரு டசன் சோப்பா அப்படிங்கிறத குறிக்கிற இடம் தான் இந்த யூனிட். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ஒரு பீஸா இல்லை ஒரு பாக்ஸா அப்படின்னு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது நமக்கு வந்து ஒரு டசன் அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா இங்கே பக்கத்தில் பாருங்கள் ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் கேட்கும். இதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு. டசன் அப்படிங்கிற பேர் வைக்கிறேன். இதுக்கு ஷார்ட் நேம் 1 டசன் 12 பீசஸ். ஓகேங்களா? அலவுட் டெசிமல், அதாவது இதுக்கு வந்து டெசிமல் வேல்யூ, அதாவது 1 2 3 இந்த மாதிரி போடலாமா இல்லை 1.2 1.3 அப்படி போடலாமான்னு கேட்குது. இல்லை, இது வந்து நமக்கு எல்லாமே ரவுண்ட் நம்பராக தான் வரும். ஸோ அலவுட் டெசிமல் பிளேசஸ் நோ. சேவ் கொடுத்துட்டு அப்படின்னா பாருங்கள், இந்த 1 டசன் 12 பீசஸ் அப்படிங்கிற யூனிட் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இது ஏதாவது பிராண்டு கீழே வருதா? எஸ், ஆல்ரெடி மெடிமிக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இல்லை, இது வந்து வேறு பிராண்டு. ஸோ இதுக்கு வந்து லக்ஸுங்கிற ஒரு பிராண்ட் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்ஸுங்கிற பிராண்ட் நேமை நான் இங்கே என்ட்ரு பண்ணேன். ஷார்ட் நேம் வேணுன்னா கொடுத்துக்கலாம், வேணாட்டி விட்டுடலாம். சேவ். அப்போது இது பிராண்ட் வந்து லக்ஸு கீழே வந்துருச்சு. கேட்டகரி வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி புது கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சப் கேட்டகரியும் அதே தான். ஓகே, பிஸ்னஸ் லொக்கேஷன். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடை இருக்குது, ஒரு குடோன் இருக்குது. குடோனில் சேல்ஸ் ஆகிற தனி, கடையில் சேல்ஸ் ஆகிற தனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கடை மட்டும்தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம், குடோனுக்கு நம்ம என்ட்ரி ஒன்றும் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு ஒரே ஒரு லொக்கேஷன், இந்த ABC என்டர்பிரைஸுங்கிற கடை லொக்கேஷன் தான். ஸோ அந்த கடை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணுமா? ஆமாம், நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி விடுங்க. ஓகே,
அப்புறம் அலர்ட் குவான்டிட்டி, அதாவது எனக்கு குவான்டிட்டி வந்து 10 அப்படிங்கிற வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் பண்ணிடு, இது 10 தான் இருக்குது அப்படின்னு அலர்ட் பண்ணிடுன்னு சொல்கிறோம். ஸோ அலர்ட் குவான்டிட்டி இது 10ன்னு வச்சுக்கலாம், 20ன்னு வச்சுக்கலாம், அது நம்மளோட சௌகரியம் தான். ஸோ நான் இங்கே 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜ் வேணுமில்ல. சரி, ஓகே, இந்த ப்ராடக்ட் ஒரு இமேஜ், லக்ஸ் சோப்புக்கு இமேஜ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பாருங்கள், லக்ஸ் சோப்போட இமேஜ் வந்துருச்சு. இங்கே இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜ் கொடுத்துட்றேன். இந்த ஃபார்மேட் நமக்கு வேண்டாம், நமக்கு வந்து ஜேபெக் இல்லை பிஎன்ஜிங்கிற ஃபார்மேட் தான் வேணும். இந்த பாருங்கள், ஜேபிஜி அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்குது. ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி, இந்த ஃபார்மேட் தான் நம்ம சிஸ்டமில் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேங்க, லக்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். என் சிஸ்டமில் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, திரும்ப ப்ராடக்ட் இமேஜ் போயிட்டு அந்த லக்ஸுங்கிற இமேஜ் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த இமேஜ் இங்கே வந்துருக்குங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எனேபிள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த ஐஎம்இஐ நம்பர், ஃபோன், இதெல்லாம் செல்ஃபோன் கடைகளுக்காக இருக்கிறது. இதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். நாட் ஃபார் செல்லிங், சிலதெல்லாம் சாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அது நாட் ஃபார் செல்லிங் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இது வேணா டிக் பண்ணிக்கலாம், வேணாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன டேக்ஸ் ரேட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். 18%, 5%, இல்லை எல்லாமே எம்ஆர்பியோட வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை எல்லாமே எம்ஆர்பியோட வருதுன்னா எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு வந்து இது தனியாக 18% டேக்ஸ் வருது அப்படின்னா 18% டேக்ஸ். என்ன டேக்ஸ் ரேட் உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த டேக்ஸ் ரேட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் டேக்ஸ் டைப், அதாவது ப்ராடக்ட் ப்ரைஸ் 10 ரூபா அப்படின்னா டேக்ஸ் ரேட் அடிஷ்னலாக 18%, 5% ஆட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து 10 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் டேக்ஸோட கொடுக்குறேன் அப்படின்னா இன்க்ளூசிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ டிஃபால்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ், சாரி இங்கே பாருங்க, ப்ராடக்ட் டைப்ன்ற ஆப்ஷன். இந்த ப்ராடக்ட் வந்து சிங்கிள் ப்ராடக்டா இல்லை வேரியபிள் ப்ராடக்டா காம்போ ப்ராடக்டா, நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் ப்ராடக்ட் தான். ஸோ சிங்கிள்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ், இந்த டிஃபால்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ்ங்கிறது என்னென்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ப்ரைஸ். ஓகே, 10 ரூபா பொருளை நம்ம ஒரு 8 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். ஆமாம், இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். இப்போது டேக்ஸோட இந்த 18% சேர்ந்துக்குது. இல்லை நன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 8 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இங்கே 8 ரூபாயை காட்டும். இல்லை அப்ளிகபிள் டேக்ஸ் இருக்குன்னா இங்கே 18 மாற்றுறீங்கன்னா 8 + 18% டேக்ஸ், 9 ரூபா 44 ரூபா. இதுதான் நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேங்களா, இந்த 9 ரூபா 44 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தீங்களா நம்ம டிஃபால்ட்டாக பிஸ்னஸ் செட்டிங்ஸில் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, 25% மார்ஜிங்கிறது. ஸோ 25% ஆட் ஆகி 11 ரூபா 80 பைசாக்கு தான் நம்ம விற்க முடியும் அப்படின்னு காட்டுது. இல்லை இதுக்கு நான் மார்ஜின் வந்து 10% தான் வைக்கிறேன்னா நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது இந்த 10ங்கிற பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, இங்கே ப்ரைஸ் மாறிடுச்சு, 10.38 மாறிக்கிச்சு. இதுக்கு உங்களுக்கு என்ன தகுந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் இமேஜ் இங்கேயும் ஒரு தடவை ஆட் பண்ண சொல்லும், ஒரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க, லக்ஸ். சரிங்களா, இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணதுக்கப்புறம் இது எத்தனை குவான்டிட்டி வாங்கணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ லக்ஸுங்கிற ப்ராடக்ட் இப்போ ஆட் பண்ண ப்ராடக்ட்டு இங்கே ஆக்ஷனுங்கிற பக்கத்தில் ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ப்ராடக்ட் ஸ்டாக் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம், சரி, ஆட் ஆர் எடிட் ஓப்பனிங் ஸ்டாக், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ 100 பீசஸ் இல்லை 100 டசன், ஒரு டசனுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். 100 டசன் அப்படின்னு போட்டோம்னா யூனிட் காஸ்ட் இவ்வளோ, சப் டோட்டல் இவ்வளோ, என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்க போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் இங்கே ஏதாவது நோட்ஸ் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்டு ஃப்ரம் 1 2 3 ஏபிசி ஏஜென்சிஸ், எந்த சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோமோ அவங்க பேர் நம்ம வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த மாதிரி நோட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்கள், பர்ச்சேஸ் யூனிட் ப்ரைஸ் போட்டிருக்கோமா, அந்த யூனிட் ப்ரைஸ் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பர்ச்சேஸ் வந்து நம்ம 7 ரூபா 50 பைசா பண்ணிக்கோன்னா 7 ரூபா 50 பைசா போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் வேல்யூ மாறிடுச்சிங்களா. இங்கே மாற்றிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ட்ரிலையும் மாறிக்கும். சேவ் பாருங்கள், மாறிடுச்சிங்களா. ஓகே, ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா,
இந்த ப்ராடக்ட்டுக்கு யூனிட் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதும் பார்த்தாச்சு.